வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பேரிச்சம்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம ஊற வச்ச பேரிச்சம்பழத்தை சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கான ஒரு முறையும் இருக்குது. பேரிச்சம்பழத்தை இரவு தண்ணீரில் அல்லது தேனில் நீங்கள் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் சாப்பிட்றது மிகவும் நல்லது. பாலை சூடாக்கி அதில் ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை அரைத்து நீங்கள் வேக வைத்து கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் போன்ற உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான தாது சத்துக்களும் விட்டமின் சத்துக்களும் கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஊற வைத்த பேரிச்சம்பழம் உங்களுக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானம் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தீர்வு பெறுவதற்கு ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். முதல்ல இந்த செரிமானம் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுதுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் நீங்கள் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கீங்க. நீர் சத்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றது அர்த்தம். இப்போ நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் வளமான அளவுள்ள நார் சத்து அதிகம் இருக்கிறதால இந்த ஊற வச்ச பேரிச்சம்பழம் செரிமானத்தை உங்களுக்கு எளிதாக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்துது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை எளிதில் உடைத்து செரிமானத்தை எளிதாக்கி செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலேயே தேங்கி இந்த உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் இது மாதிரிலாம் உங்களுக்கு ஏற்படுத்தும் பார்த்தீங்களா. ஸோ இந்த வயிற்று உபுசம் இந்த மாதிரி நிறைய வயிறு தொடர்பான பிரச்சனைகள் கழிவுகள் நம்மளுடைய குடல்களிலே தேங்கி விடுவதால் ஏற்படும். அப்போ கழிவுகளை முறையான அளவில் வெளியேற்றுவதற்கு நமக்கு இந்த ஊற வைத்த பேரிச்சம்பழம் ஹெல்ப் பண்ணுறதால வயிறு குடல் ஆரோக்கியம் மேம்படும். செரிமான மண்டலமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரத்த சோகை ஏற்படுவதற்கான காரணமே இரும்புச்சத்து பற்றாக்குறை தான். இரும்புச்சத்து குறையும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்கள் குறையும். அந்த ரெட் பிளட் செல்ஸ் குறையும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. அப்போ தான் நம்ம சுறுசுறுப்பாக இயங்க முடியும். ஸோ அந்த ஆக்சிஜன் சப்ளையில் தட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்னா நமக்கு ரத்த சோகைக்கான அறிகுறிகளான மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் பலவீனம், உடல் வலி, உடல் சோர்வு, கவனமின்மை இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள்லாம் தென்படும். இது எல்லாமே ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் தான். இதை நம்ம நீக்கிக்கணும்னா வளமான அளவில் இரும்புச்சத்து நமக்கு வேணும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இரும்புச்சத்து கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்கள் பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துடும். அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் பழையபடி ஆக்சிஜன் சப்ளைவை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை இருக்கும்போது அனிமியாவுக்கான அறிகுறிகள் உங்களுக்கு இருக்காது. ரத்த சோகை நீக்கப்பட்டுவிடும். மீண்டும் நீங்கள் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். எலும்பு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கால்சியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு வேணும். இந்த கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஊற வைத்த பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் நிறைந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் உங்களுக்கு வலுவடைய ஆரம்பிக்கும். எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. குறிப்பாக 30, 40, 50, 60 வயதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் இவங்க அனைவருமே பேரிச்சம்பழத்தை தினந்தோறும் எடுத்துக்கலாம். சுகர் ப்ராப்ளம் இல்லைன்னா ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்ற அளவில் எடுத்துக்கலாம். சுகர் ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவு எந்த லெவலில் இருக்குன்றதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது இப்படி எடுத்துக்கிட்டாலுமே எலும்புகளினுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் சத்து இதயத்தை நமக்கு இந்த பேரிச்சம்பழத்தில் ஊற வைத்த பேரிச்சம்பழத்தில் நிறைந்திருக்கிறதால இதய வீக்கம் மற்றும் அந்த மாதிரி நிறைய இதயம் தொடர்பான பிரச்சனைகள் நம்மளை விடுபட வைக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம் உடல் நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படாமல் நம்ம பாதுகாத்துக்கணும். ஏன்னா இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் அந்த உடல் நரம்புகள் வழியாக தான் போகும். அப்படிப்பட்ட நரம்புகளில் இறுக்கம் இருக்கிறத பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இறுக்கத்தை நம்ம நீக்கி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சதுக்கு தான் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கணும். இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி பிரச்சனை விடுபட வைக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஊற வைத்த பேரிச்சம்பழத்தில் நார் சத்து இருக்கும் பார்த்தீங்களா, இது நம்முடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றும். ஸோ ரத்த நாளங்கள் வழியாக எந்த விதமான கொழுப்பு படிவும் இல்லாததால் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் பொழுது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் நம்மளுடைய இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதய துடிப்பும் நமக்கு சீராக இருக்கும். கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்தில் நம்ம விடுபட்டுருவோம். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு நீங்கள் ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாவே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி
திறனை நம்ம அதிகப்படுத்திக்கலாம். இது வந்து உங்களுக்கு குறைவாக இருக்குன்னா பேரிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வளமான அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய விட்டமின் சத்துக்கள்லாம் கிடைக்கும் போது உயிர் சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நீங்கள் பெறுவீங்க. இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக்கொண்டு நீங்கள் நலமோடு வாழலாம். ஸோ உங்களுடைய உடல் எப்போதுமே எனர்ஜியாக இருக்கணும், உடல் நலம் மேம்படணும் அப்படின்னாலும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் ஆரோக்கியம் மேம்படணும், மூளை செயல்பாடெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பேரிச்சம்பழத்தை, இந்த ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டு இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெற ஆரம்பிங்க. உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.